மேடம் வணக்கம். வணக்கம் சார். மேடம் இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பக்கத்துல அஜித் குமார் அப்படின்னு ஒரு இளைஞர் வந்து லாக்அப் டெத்ல இறந்திருக்காரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஒரு திருட்டு வழக்கு சம்மந்தமா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் அவங்க மேல ஒரு அ நிச்சயமான ஒரு இது கிடையாது. ஒரு அலிகேஷன் அவ்வளோதான். பட் இதுக்கு அவங்க வந்து சொல்ற காரணம் என்னன்னா, அந்த பையன் தான் திருடுனான். ஸோ அது மறைச்சு வச்சிருந்த இடத்துல அவன காமிக்கிறதுக்காக கூட்டிட்டு போனோம். அப்படிங்கிற மாதிரிலாம் போலீஸ் தரப்புல இருந்து சொல்றாங்க. பட் ஆனா அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம போலீஸ் சொல்றது எல்லாத்தையுமே நம்ம உண்மைன்னுலாம் எடுத்துக்க முடியாது. ஆனா இந்த விஷயத்துல சரி எதுவா வேணாலும் இருக்கட்டும். அந்த பையன் ஒரு விசாரணை கைதி தான். ஸோ இதுக்கு போலீஸ்காரங்க வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு துன்புறுத்தி இன்னைக்கு அந்த பையன் இறந்தே போனான். அதுவும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தென் மாவட்டத்தை சேர்ந்த பையன் தான். ஸோ இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன மேடம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட வீடியோவெல்லாம் நிறைய பேர் பார்க்குறீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய லீகல் ப்ரொசீடிங்ஸ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக காத்திருக்கு. ஸோ இந்த விஷயத்த எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நானும் பார்த்தேன். ஆக்சுவலாக இந்த இன்சிடென்ட் பற்றி நம்ம 2 days பிஃபோர் பேசியிருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த செக்யூரிட்டி கார்டு அவர் அந்த கோயிலில், ஓகேவா? ஸோ அவரோட நேம் வந்து ஆமா, அந்த காளியம்மன் டெம்பிள் அதுல, ஓகேவா? ஸோ அதுல வந்து அவர் செக்யூரிட்டி கார்டு 27 வயசு அஜித் குமார். ஸோ ஒரு இளைஞர். அவரு வந்து அந்த ஏதோ அவங்க வந்து ஒரு டிவோட்டி வந்து கார் பார்க்கிங் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணியிருக்காரு இவரு போய். ஸோ அதுல அவங்க நகை ஏதோ அவங்க கும்பிட்டுட்டு வர்றதுக்குள்ள அந்த நகையை காணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சந்தேகத்தின் பேர்ல ஒரு இது கொடுத்துருக்காங்க போலீஸ்ல. இதை இவங்க எடுத்து விசாரணைன்னு பேர்ல நாள் விசாரணை முடிச்சு அனுப்பியாச்சு. திருப்பி அடுத்த நாள் விசாரணைக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி தேவையில்லாம விசாரிக்கிற பேர்ல இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ப்ரூட்டலா அட்டாக் பண்ணிருக்காங்க. சோ அதுதான் எனக்கு புரியவே இல்லை. ஏன் ஒரு விசாரணை கைதின்னு கூட்டிட்டு போறீங்க, அவனை வந்து ப்ராப்பரா விசாரிங்க. அவன் மேல தப்பு இருந்தா கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்கட்டும், தண்டனை கொடுக்கட்டும். அப்ப கோர்ட் எல்லாம் எதுக்கு இருக்கு? எல்லாரும் சட்டத்தை கையில எடுத்தா அப்ப கோர்ட்டுக்கு என்ன வேலை? அது தப்பு இல்ல. அது வந்து அது ஒரு இளைஞரை அந்த மாதிரி தேவையில்லாம விசாரணைங்கிற பேர்ல கூட்டிட்டு போய் அவருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு குற்ற பின்னணியும் கிடையாது அவர் மேல. சோ அதெல்லாம் நாங்க எடுத்து பார்த்தோம், என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. கேஸ் ஹிஸ்டரி அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல, அந்த பையன் மேல எதுவுமே கிடையாது. சோ அவரை அடிச்சது பத்தாதுன்னு அவர் தம்பிய வேற கூப்பிட்டு அடிச்சிருக்காங்க என்னன்னு கேட்க போனதுக்கு. சோ இந்த மாதிரி ஸ்டேஷன்ல இருக்கு எங்க அண்ணன் என்ன ஏதுன்னு அதை பேர் பார்க்க போயிருக்காரு பரிதவிச்சு, அவரையும் கூப்பிட்டு அடி அடின்னு அடிச்சு பைப்பை புடுங்கி அடிச்சிருக்காங்க. 30 இடத்துல காயம் அவருக்கு. அந்த சந்தேகத்தின் அஜித்குமார் அவருக்கு நம்ம 30 இடத்துல காயம் இருக்கு. அதே மாதிரி பிரெயின் ஹெமரேஜ், அதாவது மூளையில ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு. பூட்ஸ் காலை வச்சு தலையிலே மிதிச்சிருக்காரு அவரு. 5 போலீஸை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சோ இது வந்து 2வது இன்சிடென்ட், ஓகேவா? அந்த சமுதாயத்தை பொறுத்தவரை, அந்த நாடார் சமுதாயத்தை பொறுத்தவரை இது 2வது இன்சிடென்ட். அது நல்ல ஒரு இதெல்லாம் பாருங்க, நம்ம சாத்தாங்குளம் இன்சிடென்ட் அளவுக்கு இது போக நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ அதுவுமே அவங்க லேசா நினைச்சாங்க, சும்மா இது பண்ணி விட்டுருவாங்க அப்படின்ட்டு. எங்க வர போச்சு, சென்ட்ரல் வர போயிடுச்சு தீப்பிடிச்சு. பையன் வந்து நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவன். சோ உங்களுக்கே தெரியும், நாடார் சமுதாயம் அவ்வளோ ஒரு பேக்ரவுண்ட் உள்ள சமுதாயம். சோ சென்ட்ரல் வர பவர் இருக்கு அவங்களுக்கு. நம்ம ஜெயராஜ் பெரிங்ஸ் விஷயத்த பாருங்களேன், 2 நாள் எஃப்ஐஆர் போடவே இல்லையே. சோ அவ்வளவு தூரம் ப்ரெஷர் கொடுத்து எடுத்து அவ்வளவு தூரம் அந்த மெடிக்கல் காலேஜ் முன்னாடி பயங்கரமா அந்த பாடி வாங்க மாட்டோம்னு சொல்லி இது பண்ணி அந்த களத்துல நாங்களும் இருந்தோம் ஆக்சுவலா. சோ அந்த மாதிரி ரொம்ப பெருசா ஆன பிறகு அந்த ப்ரெஷர் வந்து மேல இடத்துக்கு வர போய் அதுக்கப்புறம் தான் 2 நாள் கழிச்சு எஃப்ஐஆர் போட்டாங்க. சோ அந்த மாதிரிலாம் நினைக்கும் போது அது வந்து ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் இந்த சமுதாயத்துல. இது 2வது எப்படி இவ்வளவு தைரியம் வருதுன்னு கேக்குறேன். பண்ணுனாரு இல்ல, அது 2வது விஷயம். ஒரு உயிரை நீங்க அப்படி கொல்லலாமா? அந்த உயிரை கொல்ற அதிகாரம் யாருக்கு இருக்கு? உங்களுக்கு இருக்கா? ஃபர்ஸ்ட் நீங்க தண்டனை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. அப்படி என்ன வெஞ்சன்ஸ் உங்களுக்கு? அதுதான் நான் கேக்குறேன். அந்த அளவுக்கு அடிச்சு கொல்லணுங்கிற அளவுக்கு என்ன வெஞ்சன்ஸ்? அதுதான் நான் கேக்குறேன். அஸ் அட்வொகேட்டா கேக்குறேன் நானு. சோ லீகலா இருக்கு, சட்டம் இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்போலாம் தண்டனைகள் அவ்வளவுதான் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம மதிப்பிற்குரிய நீதிபதிகள் எல்லாரும் அவ்வளோ தூரம் பார்த்து பார்த்து கரெக்டா அப்படி என்ன சொல்றது, உண்மையிலே என்ன ஏதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட், நம்ம மதுரை பெஞ்சு இத சூமோட்டோவாவே எடுத்து இந்த கேஸை மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்போ அந்த 5 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க.
சோ அடுத்த விசாரணைகள்லாம் நடக்குது அடுத்தடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்குல உள்ள போனவங்க இன்னும் வெளியவே வரல, பெயில் கிடைக்கல. ஏன்னா அந்த சமுதாயம் அதுக்கு பின்னாடி இயங்கிக்கிட்டு தான் இருக்கு. நீங்க பண்றவங்க மத்தவங்க குடும்பத்தை கூட யோசிக்க வேண்டாம், உங்க குடும்பத்தை யோசிக்க வேண்டாமாங்க? நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு நாளைக்கு யாரு இருக்கா? நான் அவங்க எல்லாம் உள்ள கிடக்காங்க, அவங்க குடும்பத்தை யாரு பாக்குதா என்ன ஏது? நீங்க பண்ற தப்புக்கு உங்க குடும்பம் சஃபர் ஆகணுமா சொல்லுங்க? இதெல்லாம் காவல்துறை யோசிக்க மாட்டீங்களா? ஒரு தப்பு பண்ற முன்னாடி நீங்க கோவத்துல இருக்கீங்க, நிறைய ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் எல்லா ஃபீல்ட்லயும் இருக்குங்க. சோ நான் அதுக்காக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்ல ப்ரெஷர் இல்ல அப்படி இப்படின்னு எதுவுமே உங்களுக்கும் நிறைய ப்ரெஷர் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு மனுஷ இயல்பை விட்டு நீங்க ஏன் மாறுதீங்க? ஒரு சட்டத்தை கையில எடுத்துக்கிட்டு மிருகமா ஏன் மாறுதீங்க? அதுதான் அஸ் ஒரு ஹியூமனா நீங்க மேடம் இப்போ இந்த பையன் வந்து உயிர் போயிடுச்சு, இறந்துட்டான். ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்து இதுக்கு அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கணும், என்ன நிவாரணம் ஏதாவது வழங்குற மாதிரி அதை பத்தி சொல்லுங்க மேடம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த பையனோட ஃபேமிலியை பொறுத்தவரை கொஞ்சம் மிடில் கிளாஸ் மாதிரி தான் தெரியுது. மிடில் கிளாஸோ என்ன கிளாஸோ அவங்களுக்கு உயிர் போயிடுச்சு, ஒரு பெரிய இழப்பு அவங்க குடும்பத்துக்கு. கவர்மெண்ட் தான் அடுத்து அந்த ஃபேமிலிய டேக் கேர் ஆஃப் எடுத்துக்கணும், டேக் கேர் பண்ணணும். அவங்களுக்கு என்னென்ன நீட்ஸோ 1 கோடி ரூபாய் கொடுங்க. டாஸ்மார்க்ல நல்லா வருதுல்ல வருமானம், இழப்பீடு கொடுங்க. என் கள்ளச்சாராயத்துல செத்தவனுக்குலாம் 10 லட்சம் தூக்கி கொடுக்க தெரியுதுல்ல. இது ஒரு அப்பாவி உயிர், அதுவும் ஒரு கவர்மெண்ட் ஊழியரால போன உயிர். 5 பேர் நேற்று போலீஸ் அரெஸ்ட் ஆயிருக்காங்க, தப்பு பண்ணிட்டு லாக்அப் டெத் பண்ணிட்டு. அவங்களால போன உயிர் அப்ப கவர்மெண்ட் தானே கொடுக்கணும். அதுக்காக வேலை பார்த்துட்டு இருந்தா ஒரு கோயில்ல போய் ஒரு அப்பாவி உயிரை எடுத்திருக்காங்க, அதுக்கு இழப்பீடு கொடுங்க. அது நிவாரணம் வந்து கண்டிப்பா வழங்கப்படணும். தமிழ்நாடு அரசு சார்பில் இப்போ ஐயா முதலமைச்சர் அவர்கள் வந்து கண்டிப்பா அறிவிக்கணும், அறிவிச்சு நிவாரணம் வந்து வழங்கணும். ஏன்னா இப்போ பொறுத்தளவுல ரீசெண்டா நேற்றும் அறிக்கை விட்டுருக்காங்க, யாரா இருந்தாலும் கண்டிப்பா தண்டிக்கப்படுவாங்க, அது எந்த உயர் பொறுப்புகள்ல இருந்தாலும் தண்டிக்கப்படுவாங்கன்னு தமிழக முதல்வர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அது பாராட்டக்கூடிய ஒண்ணுதான். ஸோ இருந்தாலும் தமிழக முதல்வரோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கிற காவல்துறை இந்த மாதிரி அராஜகம் பண்றது உண்மையிலேயே வந்து இது வந்து அவங்களுடைய அரசுக்கு தான் களங்கம் விளைவிக்கும். பாத்தீங்கன்னா இப்ப வந்து அதிமுக காலகட்டங்கள்ல ஜெயராஜ் பெனிக்ஸ் நடந்தது, அது அதிமுக அரசுக்கு தான் ஒரு களங்கமா இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ திமுக அரசுல இந்த அஜித்குமாரோட மரணம், அதுவும் திமுக அரசுக்கு தான் ஒரு களங்கமா இருக்கும். அதுவும் 2வது வந்து பாத்தீங்கன்னா இந்த பையன் ஒரு பெரும்பான்மையான சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பையன். சாத்தான்குளம் ஜெயராஜ் பெனிக்ஸும் அதே மாதிரிதான். போன இதுல வந்து பாத்தீங்கன்னா தென் மாவட்டத்தை பொறுத்த அளவுல அதிமுக பேர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை உண்டாக்குனதுக்கு காரணமே சாத்தான்குளம் ஜெயராஜ் பெனிக்ஸ் நாடா சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது தான். நாடா சமுதாய வாக்கு பெரும்பான்மையா அவங்களுக்கு கிடைக்காம போச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திமுக அரசு நாடா சமுதாயத்துக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்குறேன், உரிய அளவுல இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு இன்னைக்கு இதே அவங்க காவல்துறையால தான் இந்த பையன் வந்து அடிபட்டு இறந்திருக்கான். ஸோ அதுக்கு கண்டிப்பா உரிய நிவாரணம் வழங்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட கோரிக்கையும் கூட. இதுக்காக உங்க டைமை ஒதுக்கி எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரொம்ப நன்றி மேடம். நன்றி சார்.